வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தனிஜா சுரேஷ் வீடியோ அனைவரும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக நம்மளுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு உதவுங்கள். இப்போ நம்ம வெஜிடபிள் பிரியாணியே பார்த்துக்கிட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கதையும் சொல்கிறேன், சரியா? அந்த கதைக்கு நீங்கள் கமெண்டில் பதில் சொல்லுங்கள். ஒரு கதையை சொல்லிட்டோமா ஃபஸ்ட்டு. ஒரு ஏன்னு ஒருத்தரும் பின்னு ஒருத்தரும் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஏயில் இருக்கிறவரும் பியில் இருக்கிறவரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப வருஷமாகவே அவங்க ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கிறாங்க. ஆனால் ஏயில் இருக்கிறவங்க வந்து பியில் இருக்கிறவங்கள ஏமாத்துறாங்க. பிக்காரங்களுக்கு வந்து அது வந்து தெரியவே இல்லை. ரொம்ப நாளாக ஏ நபர்கிட்ட வந்து பி நபர் வந்து ஏமாந்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ ஒரு காலகட்டத்தில் பி நபருக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது, இவர் நம்மளை ஒரு ஏமாத்துறதுக்கு தான் வச்சுருக்காரு, நம்மகிட்ட நிறையா போய் சொல்கிறாரு, நம்மகிட்ட நல்லவங்க மாதிரி நினச்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ அந்த ஏக்காரங்க வந்து அந்த பிக்காரங்க வந்து ஏக்காரங்களை விட்டு விலகிடுறாங்க. அப்போ இதில் யார் மேலேங்க தப்பு? ஏ மேலே தப்பா, பி மேலே தப்பா? பி வந்து உண்மையான பாசம் வச்சு உண்மையாக தான் பழகியிருந்தாங்க. ஆனால் ஏயில் உள்ளவங்க இவங்களை ஏமாற்றிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. அப்படியே போனோன்னே திரும்பவும் இந்த ஏக்காரங்க பிக்காரங்கிட்ட வந்து பேசினாங்க. அப்போ திரும்பியும் 2 பேர்த்துக்கும் நல்ல ஸ்நேகம் உண்டாச்சு, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க, நல்லா இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துக்கு பிறகு ஏயில் உள்ளவங்க திரும்ப அதையே பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த பியில் உள்ளவங்க திரும்பியும் அதே பாசத்தோடு இருந்தாங்க. இப்போ யார் மேலே, ஏ மேலே என்ன தப்பு, பி மேலே என்ன தப்புங்கிறது நீங்கள் கமெண்டில் பண்ணுங்கள், ஓகேயா? நம்ம இப்போ பிரியாணி செய்கிறத பார்க்க போகலாமா? வாங்க போகலாம். வெங்காயம் வதங்கிச்சாங்க. அதாவது ஒரு குக்கரில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க. பிரியாணி ஐட்டங்கள்லாம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் எவ்வளோ வதங்குதோங்க அவ்வளோக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறது மசாலா. 2வது வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணி மசாலா வறுத்ததெல்லாம் பார்த்திங்களா, வறுத்து நான் பொடியாக்கி வச்சுருக்கேன். வீட்டிலே தாங்க நம்ம பிரியாணி மசாலா ரெடி பண்ணிப்போம். கடையிலலாம் வாங்குறதில்ல. சூப்பராக இருக்கும். செட்டிநாட்டு பிரியாணி எங்கேன்னு இருக்குங்க அந்த பிரியாணி. வேணாலும் நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், அதே டேஸ்ட்டில் வரும். சூப்பராக இருக்குங்க. இப்போ காய்கறி நம்மகிட்ட என்னென்ன காய்கறி இருக்கோ அது. என்கிட்ட இந்த காய்கறி வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பச்சை பட்டாணி தான் இப்போ சீசன் வந்துருச்சுல, அதனால் சூப்பராக பச்சை பட்டாணி வாங்கியாச்சு. கேரட்டு, முருங்கை பீன்ஸு, முள்ளங்கி, லூக்கல், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், புதினா, மல்லிச்செடி இதெல்லாம் போட்டு பல்லரி, பூண்டு, தேங்காய், இஞ்சி எல்லாம் போட்டு ஒரு பிரியாணி, கம்ம பிரியாணி ரெடி. சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்தது. நல்லா வதங்கணும். காயும் இப்படி நல்லா வதக்கிடணுங்க. காயும் வெங்காயம் எல்லாம் வதக்குனதுல தாங்க செம்ம டேஸ்ட் இருக்குது. அப்புறம் தேங்காவை உடச்சி வச்சு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணுங்க. இப்போ நம்ம தேங்காய் தண்ணி ஊற்றிட்டோமா, தேங்காய் பால் தண்ணி ஊற்றிட்டோமா, இப்போ கொதி வந்தோன்னே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு கொதி வந்துடும். ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் வந்து உப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட்டு இப்போ பார்த்துக்கோங்க. உப்பு சரியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நடுவில் கொதிக்கும். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா ரொம்ப இந்த குக்கர் ஓரமாக போய் கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அது இப்படி ஒரே இடத்துல கொதிக்காது, அங்கங்கே கொதிச்சுக்கிட்டு இருக்கும். அப்போ நம்மளுக்கு உப்பு கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த காய்க்கு உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ அரிசி போடுறோமா, அந்த அரிசிக்கு தேவையான உப்பு நம்ம இனிமேல் தான் போடணும். உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கிண்டி விட்டு ஒரு கொதி விட்டுறணுங்க. அப்போ நம்ம இந்த பிரியாணி மசாலா இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சோண்டு போடணும். மல்லிச்செடி, புதினா இதையும் கொஞ்சம் அப்படியே தூவி கொஞ்சோண்டு பேருக்கு மஞ்சத்தூள் போடணும். உப்பு போடணும். உப்பு போட்டு கிண்டி விட்டு ஒரு கொதி வந்தோடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும்.
செக் பண்ணி பார்த்துட்டு இது மேலே கொஞ்சோண்டு நெய் ஊற்றணும். அப்போ நெய் ஊற்றும் போது நான் வீடியோ எடுக்க மறந்து போயிட்டேன். அதனால் நீங்கள் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றிட்டு ஒரு கொதி இப்போ பார்த்தீங்களா நல்லா கொதிச்சிச்சா? நல்லா கொதித்தோடனே குக்கரை ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரே ஒரு விசில் போதுங்க. ஒரு விசில் வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட வேண்டியதான். இவ்வளோ நேரம் கட் பண்ண பாத்திரம் கிடங்க எல்லாத்தையும் கழுவி பறக்கி போட்டுட்டு வீடெல்லாம் சடன்னு கூட்டிகிட்டு நம்ம ஒரு வேலை சமைச்சிட்டு கூட குளிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாகி வந்துட்டு நம்ம அந்த குக்கரை திறந்து பார்க்கணும். குக்கருக்கு விசில் வந்துச்சா? ஒரே ஒரு விசில் தாங்க. வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுற்றி இருக்க இத்தனை வேலையை நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா அந்த கேஸ் ரிலீஸ் ஆயிரும். ரிலீஸ் ஆனோடனே அந்த குக்கர் அந்த விசில் வரும்போதே வீடே கம்மன்னு மணக்குங்க. பிரியாணி மனம் வீட்டுக்குள்ளே பண்ணுறது 7 வீட்டை தாண்டி மணக்கணும். அதுதாங்க பிரியாணி. வந்தோடனே பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. தம் பிரியாணி இத்தனை சூப்பராக இருக்குங்க. அப்படி கிண்டி விட்டு அப்படி ஒரு என்ன பண்ணணும் தெரியுமா? வாழை இலை வாங்கிக்கணும். வாழை இலையில் சாப்பாடை வச்சு தயிர் பச்சடி வச்சு இதுக்கு ஒரு அப்பளம் ஏதாவது நம்ம பொரித்து வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. அப்பளம் கூட தேவையில்லை, இல்லை தான் நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்கேன், அதையே சாப்பிட்டுக்கலாம். வெஜிடபிள் பிள்ளைங்க சாப்பிடாத பிள்ளைங்க கூட வெஜிடபிள் பிரியாணி பார்த்தா சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்குல்லங்க பார்க்குறதுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொன்ன கதைக்கு ஆன்சரும் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இப்போ சாப்பிட போகிறேன். எனக்கு வயிறு ரொம்ப பசிக்குது. நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க, எல்லோரும் சேர்ந்து பிரியாணி சாப்பிட்லாம். ஓகே, பை பாய்.